ஆர்டிஸ்ட் இல்லைன்றீங்க, இருக்கிற ஆர்டிஸ்ட்டை ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதுதான் நான் கேட்குறேன். உங்களுக்கு வந்து டேலண்ட் இருக்கு, நடிக்கிற இது இருக்குது, உங்களுக்கு பெருசா வந்து யாரும் உங்களை தொல்லை பண்ண போறது இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது இருக்கிறவங்களாம் ஏன் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? ஃபர்ஸ்ட் சீனே எனக்கு என்னன்னா அந்த ஹாஸ்பிட்டல் கிளைமேக்ஸ் சீன் தான். ஃபர்ஸ்ட் சீனே தானே. அதனால எனக்கு சுத்தமா கை கால இப்படி வந்துருது. அப்புறமா ராதிகா மேம் தான் வந்து சொன்னாங்க, நீ ஏன் டென்ஷன் ஆகுற, ரொம்ப கூலா இருன்னு அவங்க ஆக்ட் பண்ணி காமிச்சாங்க. பாரதி ராஜா சார் இருந்தா நான் நடிக்க மாட்டேன், என்ன திட்டுவாருன்னு. அவரை போக சொல்லுங்க, அப்பதான் நடிப்பேன். அப்புறம் மணிவண்ணன் சார் தான், சார் நீங்க போங்க சார், நான் எடுத்துக்கிறேன் ஷார்ட் அப்படின்னு. நான் அவர் போய் ஒளிஞ்சுக்கிட்டு உட்காந்துருந்தார். ரஜினி சார் வந்து நல்லா ஜாலியா பழகுவாரு. அவருக்கு வந்து இவங்க தான் அவங்க தான் அப்படிங்கறதுலாம் கிடையாது. எங்க அவரு நான் செட்ல பார்க்கும்போது அந்த ஏவிஎம் செட்ல ஊஞ்சல்ல படுத்து தூங்கிட்டு இருந்தாரு அவர். நான் போய் பார்க்கும்போது அதுக்கப்புறம் என்னை பார்த்துட்டு நான் மெதுவா, ஐயோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மெதுவா போனா, ஏய் எங்கடி போற சைலண்டா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு மிஸ் வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஆக்ட்ரஸ் சொல்லலாம், பேபி அஞ்சு மேம். அவங்க கூட தான் இருக்க போகுது. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க மேம். எப்பயுமே எங்கவே இருக்கீங்க மேம். பாக்குறப்ப அப்படிதான் இருக்கு. சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் அப்படின்னா எங்கவே இருக்கலாம். பாக்குறப்ப ஒரு பாசிட்டிவ் கிரியேட் ஆகுது மேம். எல்லாருமே இதான் சொல்றாங்க அந்த மாதிரி. ஓகே மேம். சின்ன வயசுலயே சினிமால நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அது எப்படி மேம் அமைஞ்சது அந்த வாய்ப்புகள்லாம்? சின்னதுல வந்து நான் நடிக்கணும்லாம் வரல. என்னோட அத்தை வந்து ஆக்ட்ரஸ் ஜெயான்னு சொல்லிட்டு, அவங்க வந்து 6லிருந்து 60 வரை ரஜினி சாரோட சிஸ்டர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் ஒரு 100 டே ஃபங்க்ஷன் டைம்ல ஃபேமிலி எல்லாம் போயிருந்தோம். அப்போதான் மகேந்திரன் அங்கிள் பார்த்துட்டு என்னோட படத்துக்கு இந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டாங்க. எங்கள் வீட்டில் யாருமே ஒத்துக்கல. இல்லை வேண்டாம், குழந்தை ரொம்ப, அப்போ எனக்கு 1.5 வயசு குழந்தை. இல்லை ஐயோ எனக்கு வேணும், ஏன்னா அவங்க அஸ்வினி மேடம் பண்ணுறாங்க, எனக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழந்தை எனக்கு தேவைப்படுது அப்படின்னு. சரின்னு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வச்சாங்க அந்த படத்தை. நடிக்க வச்சதுன்னா நான் போய் என்ன பண்ணேனோ அதை தான் ஷூட் பண்ணார் அவர். எங்கள் பாட்டி தான் கூடவே வருவாங்க எப்போவுமே, அப்பாவோட அம்மா. அவங்க வந்து தண்ணியில் நனையாத, இது பண்ணாத, அது பண்ணாத அப்படின்லாம் அவர் சொல்வார். அவளை விட்டுடுங்க, அவள் என்ன பண்ணுறாலோ அவளுக்காக இந்த படம், அதை நாங்கள் கேப்சர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்தது தான் இந்த என்னோட இந்த ஜேர்னி. ஸோ உதிரிப்பூக்கள்லாம் ஃபர்ஸ்ட். உதிரிப்பூக்கள். ஸோ இந்த உதிரிப்பூக்கள் வந்து இப்போ வரைக்குமே எல்லா ஃபிலிம் கிரிட்டிக்ஸ்க்குமே வந்து அந்த படத்தை வந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் படமே வந்து இவ்வளோ வருஷம் கடந்தும் வந்து பேசப்படுது அப்படிலாம் இருக்கப்ப உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, எவ்வளோ படம் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் நான் எங்கே போனாலுமே வந்து உதிரிப்பூக்கள் அந்த குழந்தை அழகிய கண்ணே அந்த பாட்டு வருமே, அந்த குழந்தைன்னு தான் சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த படம் வந்து எவ்வளோ ஒரு பெரிய இம்பேக்ட் இருந்திருக்கும் எல்லாரோட மனசுலையும். ஸோ இப்போ வரைக்கும் பார்க்குறவங்க வந்து யாருமே அழாதவங்களே கிடையாது அந்த படத்தை பார்த்து. நிறைய டைரக்டர்ஸோட இன்ஸ்பிரேஷனும் இந்த படம் மூலியமா தான். நம்ம மகேந்திரன் அங்கிளோட அவரோட டேக்கிங்ஸ் மேக்கிங்ஸ் அதெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக வச்சு நிறைய பேர் அவங்களே சொல்லியிருக்காங்க இது. ஸோ அதெல்லாம் அப்படி சொல்லும் போது எனக்கு நிஜமாவே ரொம்ப பெருமையா இருக்குது அது. ஸோ அந்த ஸ்பாட்ல நடந்த ஏதாச்சும் ஒரு மெமரிஸ் ஞாபகம் இருக்கா? இல்லை மகேந்திரன் சாருக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்டிங் இருக்கும்? அது எப்பவுமே இருக்கும் பாண்டிங் எனக்கும் மகேந்திரன் அங்கிளுக்கும். ஏன்னா அந்த டைம்ல வந்து அவர் தான் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறது எல்லாமே. ஆக்சுவலா எனக்கு அந்த உதிரிப்பூக்கள்ல நடந்த நிறைய விஷயம் எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மூவி பண்ணிட்டு இருக்கும் போது நான் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பெட்டு. மேட்டுப்பாளையம்ல ஷூட்டிங் நடக்கும்போது எனக்கு பயங்கர ஃபீவர் வந்துருச்சு அப்பாவை பார்க்காம. அழுது அதனால உடனே மகேந்திரன் அங்கிள் சொன்னது வந்து, உடனே அவங்க அப்பாவை கிளம்பி வர சொல்லுங்க, அப்போதான் சரியாகும் அப்படின்னு. எங்கள் அப்பா வந்து பயங்கர பைக் ரைடர், அவர் பயங்கர கிரேஸ் அது. ஸோ சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையம் பைக்லேயே வந்துட்டார் அவர். அவரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சரியாயிடுச்சான். அதான் அவர் சொல்வார், அப்பா படம் முடிகிற வரைக்கும் அவங்க அப்பா எங்கேயே இருக்க சொல்லுங்கப்பா, சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பாட்டு வர டைமில் வந்து இந்த ஆத்தோரமாக அந்த பாவாடையை துவைக்கிறது, இதெல்லாம் வந்து யாரும் சொல்லி கொடுத்தே இல்லை. அது அவங்க காஜா ஷெரீஃபும் அம்மாவும் பண்றதை பார்த்துட்டே இருந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, நானே போய் என்னோட பாவாடை அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணிட்டு ரியலா பண்ணது. அது எல்லாமே எங்க அம்மா இறந்து போயிருக்கும் போது அந்த வலையில நோண்டிட்டு இருக்கிறது, அது எல்லாமே வந்து நிஜமா பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து
பொல்லாதவன் படத்துல நீங்க ரஜினி சாருக்கு பொண்ணா நடிச்சிருக்கீங்க. ஆமா. சோ அந்த மெமரிஸை சொல்லுங்க மேம், அது எப்படி அமைஞ்சது? ரஜினி சாருக்கு நல்லா பெட்டு. அந்த எப்பவுமே வந்து வந்த உடனே தூக்கி வச்சுக்குவாங்க. நிறைய மைசூர்ல தான் எங்களுக்கு ஷூட்டிங் நடந்தது அந்த டைம். ஸோ அதுல எல்லாம் வந்து லக்ஷ்மி ஆண்டிக்கு வந்து எனக்கு ஸ்டில் அவங்களுக்கு பிடிச்ச குழந்தை யாருன்னா அஞ்சுன்னு தான் சொல்லுவாங்களா அவங்க இப்போ வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சேட்டெல்லாம் ஷூட்டிங்ல எனக்கு என்னன்னா சாக்லேட் கொடுத்தா சைலண்டா இருந்துருவேன் நான் அந்த மாதிரி. அது ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த இதுல. அந்த ரஜினி சாரோட ஒரு அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னென்ன பண்ணலாம் தெரியுமா அப்படின்னு ரஜினி சார் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்காரு மேம்? அப்படி எதுவும் ஷேர் பண்ணல. அவர் சொல்வாரு இந்த மாதிரி சின்னதுல, ஏன்னா நான் அவர் கூட 3 படம் பண்ணிட்டேன். இப்போ லேட்டஸ்ட் நான் பார்த்தேன். நான் ஒரு 6 monthsக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவரை பார்த்தேன். அவர் பார்த்துட்டு சொன்னாரு, என்ன கர்ஜனை ஞாபகம் இருக்கா அப்படின்னாரு. ஓ தான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னா, ஏன் ஞாபகம் இல்ல, பொல்லாதவன், கர்ஜனை, காளி இதுலலாம் நீ என் கூட ஆக்ட் பண்ணிய அப்படின்னு அவர் ஞாபகம் வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த இதுல. ஏன்னா கர்ஜனைங்கிறது வந்து அந்த ஒரு ரொம்ப சின்ன ஒரு கேரக்டர் தான் எந்த, பட் அந்த மூவிக்கே வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் மாதிரி அந்த இது. ஸோ அந்த குழந்தை சாக்லேட் வாங்கி சாப்பிட்டதுனாலதான் அந்த இறந்து போச்சுங்கிறது அந்த மாதிரி ஒரு இது வரும் அந்த இது. ஸோ அதுலலாம் சொல்வாரு, ஐயோ பயங்கர வாழு நீ வாழுன்னு எப்போ. மேம் நீங்க பொல்லாதவன்ல ரஜினி சாரோட நடிச்சிட்டீங்க, அதே மாதிரி மீண்டும் கோகிலாவோட கமல் சாரோட நடிச்சிட்டீங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள நடந்த ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் சொல்ல முடியுமா? ரஜினி சார் வந்து பயங்கர சிம்பிளிசிட்டி. அவரை நீங்க எங்க பார்த்தாலுமே வந்து என்னப்பா அப்படி எனக்கு தோல் மேல கை போட்டுட்டு அப்படியே பேசிட்டு போயிடுவாரு அவரு. அந்த மாதிரி ஒரு இது. கமல் சார் வந்து நல்லா பேசுவாரு, ஆனா கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாரு எப்பவுமே. அவர் ஜாலியா, ஆனா அவர் கூட உட்கார்ந்து பேசுனீங்கன்னா அவர்கிட்ட எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். வேர்ல்டுல வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாட்டி நான் விருமாண்டி ஷூட்டிங் நடக்கும் வந்து போயிருந்தேன் பார்க்கும்போது இப்படியே பார்த்துட்டு, அஞ்சு சார் தெரியுது நீ என்ன பண்றீங்கன்னு. பக்கத்துல ஷூட்டிங் நடக்குது வந்தேன் பார்க்கன்னு. அப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு நாட்டோட ஃபுட்டு அதை பத்திலாம் சொல்லிட்டு இது மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ கேட்டாரு, சைனால கெட்டு போன முட்டை சாப்பிட்ருக்கேன். நான் சொல்லுவேன், ஐயோ ஏன் சார் ஏன் நான்வெஜ் சாப்பிட மாட்டியான்னு. நான் வெஜிடேரியன்ல சார், கெட்டு போன முட்டைன்னு. அங்க அதுதான் டிஷ்ஷு, அங்க அது ஒரு டிஷ் அது அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய பேசுவாரு. அவர் வந்து என்சைக்ளோபீடியா மாதிரி. அவர்கிட்ட நிறைய விஷயம் கத்துக்கலாம். உட்காந்து பேச ஆரம்பிச்சாருன்னா நல்லா ஜாலியா. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியாதவங்கன்னா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரு குரூப்பா உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும். ரஜினி சார் வந்து நல்லா ஜாலியா பழகுவாரு. அவருக்கு வந்து இவங்கதான் அவங்கதான் அப்படிங்கறதுலாம் கிடையாது. நான் செட்ல பார்க்கும்போது அந்த ஏவிஎம் செட்ல ஊஞ்சல்ல படுத்து தூங்கிட்டு இருந்தாரு அவரு. நான் போய் பார்க்கும்போது அதுக்கப்புறம் என்னை பார்த்துட்டு, நான் மெதுவா ஐயோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மெதுவா போனா ஏய் எங்கடி போற சைலண்டா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அப்புறம் ரொம்பவே பேசிட்டேன். அந்த மாதிரி ஒரு கேஷுவலா இருக்கிறவங்க தான் அவங்க எல்லாமே. சின்ன வயசுல இருந்து சினிமால இருந்து இப்போ வரைக்குமே ஒரு சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எல்லாருமே நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்டாவும் இருக்கீங்க. ஸோ இவங்க ஏன் இன்னும் ஒரு கம்பேக் கொடுக்க மாட்டாங்க, ஸோ இவங்களுக்கு ஏன் இன்னும் சரியான படம் வாய்ப்புகள் வர மாட்டேங்குதுன்னு கேட்கக்கூடிய கேள்வியாகவும் இருக்கு. அதுதான் எனக்கே நான் கேட்டுக்கிறேன். நான் வந்து பெருசா எனக்கு வந்து இவ்வளவு பணம் கொடுத்தாதான் நான் நடிப்பேன், எனக்கு இந்த பர்டிகுலரா இந்த கேரக்டர் கொடுத்தாதான் நடிப்பேன் அப்படின்னு இல்லை. ஆக்டிங் வந்து எல்லாமே ஆக்ட் பண்ணணும், எல்லா கேரக்டர்ஸுமே. ஸோ நான் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் நான் இருக்கிறது. பட் ஸ்டில் ஏன் வந்து இன்னமும் வந்து ஒரு நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நான் நடுவில் ஒரு லாங் பிரேக் வரை எடுத்தேன். நான் நியர்லி ஒரு 8 years to 9 years வரைக்கும் பிரேக் ஒன்று எடுத்துட்டேன். வீராப்பு பொல்லாதவன் ஷூட்டிங்க்கு அப்புறமா அந்த இது. ஏன்னா அந்த டைம்ல வந்து என்னோட அம்மா இறந்துட்டாங்கிறதுனால என்ன கொஞ்சம் ரொம்ப அப்செட் ஆகி போயிருந்ததுனால எனக்கு வேண்டாம் ஆக்டிங் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு நான் இங்கேருந்து வயநாடு போயிட்டேன். வயநாடு பிளஸ் ஆஸ்திரேலியால எங்க அண்ணா அங்கே போயிருக்கா, அங்கே போயிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் நிறைய பேர்கிட்ட சொல்றது என்னன்னா, ஆர்டிஸ்ட் இல்லைன்றீங்க, இருக்கிற ஆர்டிஸ்ட் ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுதான் நான் கேட்குறேன். உங்களுக்கு வந்து டேலண்ட் இருக்கு, நடிக்கிற இது இருக்குது, உங்களுக்கு பெருசா வந்து யாரும் உங்களை தொல்லை பண்ண போறது இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது இருக்கிறவங்களாம் ஏன் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் நானே அந்த கேள்வியை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் இப்போ நான் ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கேன், 23 frames அவங்களோட ஒரு மூவி பண்றேன். ஆல்ரெடி ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிச்சு குற்றாலம்ல.
பட் நெக்ஸ்ட் ஷெட்யூல் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது ஜூலைல இருந்து. இதுக்கப்புறம் நாங்க பிஸி ஆக்ட்ரஸை பார்க்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, நானும் அதே ஹோப்ல தான் இருக்கேன். இதுக்கப்புறம் மூவிஸ் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேப் எடுத்துக்கிட்டே சொன்னீங்க மேம், அந்த கேப்ல வந்து உங்களுக்கு தோணுன விஷயங்கள் என்ன? ஏன்னா சினிமாலே வந்து சரியான வாய்ப்புகள் அமையல. ஸோ இதை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலா என்னன்னா, அம்மா எனக்கு சினிமாலங்கிறது கூட இல்லாம எனக்கு அம்மா இல்லாததுதான் ஒரு பெரிய ஒரு டிராபேக்கா இருந்தது. எங்க அம்மா வந்து எப்படின்னா, நான் டோட்டலா டிபெண்டா இருப்பேன் எங்க அம்மா கிட்ட. ஸோ அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சு, அம்மா இல்லைன்ன உடனே கொஞ்சம் அப்படியே அப்செட் ஆயிட்டு, எனக்கு என்ன பண்றது, எதுல கான்சென்ட்ரேட் பண்றது அப்படின்னு வீட்டை பாக்குறதா இல்ல ஒர்க்கை பாக்குறதாங்கிறதே எனக்கு தெரியலாம போச்சு. அதுக்கப்புறம் என்னோட சன் இருந்தான். அவனுக்கு வந்து ஸ்டடீஸ், சரி அவனோட இதுவா என்னோட கெரியரா ஸ்டடீஸான்னு பார்க்கும்போது, சரி ஃபர்ஸ்ட் அவனோட ஸ்டடீஸை முடிப்போம், நம்ம கெரியர் நம்ம ஒர்க் வந்து எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிரேக் எடுக்கணுங்கிற முடிவு பண்ணி அவனை படிக்கிறதுக்காக இது பண்ணது. ஸோ அம்மா இல்லாத நேரத்துல வந்து உங்களுக்கு நீங்களே வந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளா இருக்கட்டும், இல்லாட்டி அது அந்த சுச்சுவேஷன் கடந்து வந்த பாதைனா என்ன சொல்லுவீங்க? அம்மா இல்லாத டைம்ல வந்து நான் என்ன சொல்வேன், நெவர் கிவ் அப். ஏன்னா இறந்து போனவங்களே நினச்சிட்டு உட்காந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அங்கேயே தான் ஸ்டக் ஆகிடுவோம். ஸோ வி ஹாவ் டு மூவ் ஆன். ஏன்னா என்ன டிபெண்ட் பண்ணி என் ஃபேமிலி இருக்கு, என் சன் இருக்கான், என் அப்பா இருக்காரு. ஸோ அவங்களுக்காகவாது நான் என்னோட கஷ்டங்கள் எல்லாம் பின்னாடி போட்டுட்டு நான் முன்னாடி ஃபார்வர்ட் ஆகணுங்கிறதுனால தான் நான் தைரியமாக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா மேம் இப்போ சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, கேளடி கண்மணியில வந்து நீங்களும் எஸ்பிபி சாரும் பேசக்கூடிய அந்த மொமெண்ட் இருக்குல்ல மேம், அது இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு. ஆமா கரெக்ட், பார்த்துருக்கீங்களா? பார்த்தேன். ஸோ அது எப்படி மேம், அது பார்க்குறப்பெல்லாம் தோணிருக்கா என்னைக்கோ ஒரு படம் பண்ணோம், அது இன்ன வரைக்கும் மக்கள்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ட்டையும் ரீச் ஆகுது? அதேதான், அந்த எப்படி எனக்கு உதிரி பூக்கள் ஒரு ஆக்சிடென்ட்டா வந்த ஒரு மூவியோ, கேளடி கண்மணியும் அதே மாதிரி தான். ஸோ அந்த டைம் வந்து படமே வேண்டாம், படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைம்ல என்ன ஆயிடுச்சு, வசந்த் சார் வந்தாரு. வசந்த் சார் வந்து கேட்டாரு, இந்த ஒரு படம் பண்ணுமான்னு. நான் சொன்னேன், இல்லை சார் வேணாம். வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க, வேண்டாம் அவ படிக்கிறா. ஏன்னா நான் படிச்சுட்டு நேவியில தான் ஜாயின் பண்றதா எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. அதனால நான் பெருசா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆக்டிங் இதுல. இல்லை இந்த ஒரே ஒரு படம் பண்ணட்டும்னு. எப்படி சார் என்னை கண்டுபிடிச்சிங்கன்னா, எங்க பழைய ஆல்பம்ல பார்க்கும் போது நீ குட்டியா பாவாடை சட்டை போட்டு நின்றுட்டு இருந்த, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். நான் சரி இந்த கேரக்டருக்கு இவர் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஐயோ சரின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி பண்ணு, இந்த படம் பண்ணு, நல்ல ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு. சரின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் போய் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ எஸ்பிபி சார், ராதிகாமே இவங்களை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் சீனே எனக்கு என்னன்னா அந்த ஹாஸ்பிட்டல் கிளைமேக்ஸ் சீன் தான். ஃபர்ஸ்ட் சீனே அதானே? அதனால எனக்கு சுத்தமா கை கால இப்படி வந்துருது. அப்புறமா ராதிகா மேம் தான் வந்து சொன்னாங்க, நீ ஏன் டென்ஷன் ஆகுற, ரொம்ப கூலா இருன்னு அவங்க ஆக்ட் பண்ணி காமிச்சாங்க. வசந்த் சாரும் ராதிகா மேம் வந்து இந்த மாதிரி பண்ணுன்னு. ஸோ நான் அதை பார்த்து சரி அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சீன் அது பண்ணது. அது வந்து இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. என்னோட இந்த கௌரி சீரியல் போயிட்டு இருக்கிறதுனால டக்குன்னு இதை கொண்டாந்து கொஞ்சம் அப்படியே ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஓகே பண்ணுங்க. அந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல எஸ்பிபி சார் உங்களுக்கும் அந்த இடத்துல ஒரு மொமெண்ட் இருந்துச்சு, கிரியேட் ஆச்சுல. ஸோ அது எப்படி அந்த இடத்துல நடந்துச்சு, அவர் கூட நடந்த மெமரிஸ் ஏதாச்சும் ஷேர் பண்ண முடியும்? ஐயோ அவர் பயங்கர ஸ்வீட். அவர் ஆல்வேஸ் வந்து எனக்கு அவர் இல்லாதது வந்து ஏதோ என்னோட ஃபேமிலியில யாரோ இல்லாதது மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மன வருத்தம் அந்த டைம். அவரு ஏன்னா எங்களுக்கு நிறைய ஷூட்டிங் டேஸ் இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் அவர் கூடவே தான் இருக்கிறது. அங்கிள்னு கூப்பிட்டு அவருக்கு பிடிக்காது, அப்பான்னு தான் கூப்பிடணும்னு. ஸோ அப்பான்னு கூப்பிட்டு எனக்கு ஒரு அது மென்டலி நான் ஒரு அப்பா அப்படிங்கிற ஒரு இதில் இதாயிட்டேன். நான் நிறைய பாண்டிங் எனக்கு எப்படி சொல்றது, எனக்கு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்காகவே அவங்க வீட்டில் இருந்து நாய்க்குட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்துருவாரு அவரு, விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு எங்க பார்த்தாலுமே என்னை வந்து ஐயோ என் பொண்ணு வந்துட்டா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாரு. எங்களுக்குள்ள அந்த ஒரு டாட்டர் ஃபாதர் அப்படிங்கிற ஒரு பாண்ட், அது ஒரு இது இருந்தது எங்களுக்கு. அதனாலதான் எங்களால ஈஸியா கம்யூனிகேட், அந்த
ஒரு எப்படி சொல்றது, ஒரு நேச்சுரலா ஒர்க் பண்ண முடிஞ்சது அந்த இதுல. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கொஞ்சம் கேப் விட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் தான் கேளடி கண்மணி பண்ணீங்க. ஸோ அங்க ராதிகா மேம், எஸ்பிபி சார் அப்படின்றப்ப இவங்களுக்கு மத்தியில் நம்ம எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு தான் டார்கெட்டாவே இருக்கு. ஸோ அது மைண்ட்ல வச்சுட்டு நம்ம எப்படி நடிக்க போறோம்ன்ற ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருந்துச்சா மேம்? ஐயோ நான் மாட்டேன்னு, நான் நடிக்கவே மாட்டேன். அந்த ஸ்பாட்ல போயிட்டு, ஏன்னா வசந்த் சார் பயங்கரமா திட்டுவாரு. அவருக்கு வந்து அந்த பெர்ஃபெக்ஷனா வர வரைக்கும் வரவழைச்சு பிழிஞ்சு எடுத்துருவாரு. பாவம் ஒரு பக்கம் ரமேஷ் அரவிந்த் சார், அங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம். அவர் வந்து என்கிட்ட கேட்பாரு, ஒழுங்கா பண்ணேன். நான் சொன்னேன், யாருக்கிட்ட வந்து கேக்குறீங்க, நானே இங்க என்ன பண்ணேன்னே தெரியாம உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பயங்கரமா திட்டுவாரு. ஸோ எனக்கு அந்த திட்டுறதெல்லாம் புதுசா இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, எங்க அம்மா கிட்ட சொல்லி நான் நடிக்க மாட்டேன், அட்வான்ஸை திருப்பி கொடுங்க, நான் போறேன், நான் எனக்கு நடிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஒரு ஒரு 2-3 சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரஷ் பார்ப்போம். அப்போ எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லுவாரு, பாரு உன்னை நான் எதுக்கு திட்டினேங்கிறதுக்கு அந்த ரிசல்ட்டை பாருங்க அப்படின்னு. அப்போதான் ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த பொட்டென்ஷியல்லாம் வர்றதுக்காக தான் நம்ம திட்டு வாங்குறோம் போல இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஓகே, நார்மலா அவர் சொல்லி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் அப்பப்போ ஏறாதான். அது ரொமான்டிக்கா லுக் கூடனா என்ன பண்றதுன்னே தெரியாது. இப்போ வரைக்கும் கூட எனக்கு அந்த ரொமான்டிக் லுக்கு இதெல்லாம் வரவே வராது. எனக்கு நல்லா வில்லி மாதிரி பார்க்கணுமா, அழணுமா, இதெல்லாம் நல்லா பண்ணுவேன், அந்த மாதிரி வராது. ஸோ அதை ஒவ்வொன்றும் எடுத்து காமிப்பாரு, ரஷ்லாம் காமிப்பாரு, பாரு எப்படி பண்ணியிருக்கேன், பாரு எப்படி இருக்கு எக்ஸ்பிரஷன் பாருன்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கிட்ட இருந்து அந்த தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம கிட்ட அந்த இது பொட்டன்ஷியல் இருக்குன்னு. சோ அதை வெளியில கொண்டு வர்றதுக்காக தான் அவ்வளவு திட்டு இதெல்லாம். உங்களுக்கு தோணுச்சா, ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம குழந்தை நட்சத்திரமா இருந்தா அதெல்லாம் திட்டாம இருந்தாங்க, இப்ப வந்து வளர்ந்துட்டோம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க? ஐயோ, மணிவண்ணன் சார் சொல்வார், நான் அலைகள் ஓய்வதில்லை இல்ல நடிக்கும் போது எல்லாருமே பாரதி ராஜா சாரை பார்த்தா பயப்படுவாங்க. எல்லா ஹீரோயின்ஸும் ஹீரோஸும் யாரா இருந்தாலும் பாரதி ராஜா சார் என்னன்னா கோவம் தான் டக்குன்னு அடிச்சிருவாரு அப்படின்னு. அவரு மணிவண்ணன் சார் சொல்றாரு, அவரு பயந்த குழந்தை இது ஒண்ணுதான் இது. அவர் ஓடி போய் அந்த தாடிக்காரரை போய் ஒளிய சொல்லுங்க, அப்பதான் நான் நடிப்பேன். அவர் பாறை பின்னாடி போய் ஒளிச்சுக்கிட்டு இருந்தாராம் பாரதி ராஜா சார். பாரதி ராஜா சார் இருந்தா நான் நடிக்க மாட்டேன், என்ன திட்டுவாருன்னு. அவரை போக சொல்லுங்க, அப்பதான் நடிப்பேன். அப்புறம் மணிவண்ணன் சார் தான், சார் நீங்க போங்க சார், நான் எடுத்துக்கிறேன் ஷாட் அப்படின்னு. நான் அவர் போய் ஒளிஞ்சுக்கிட்டு உட்காந்துருந்தான். அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல ஓட ஒளி விட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஷேர் பண்ணிருக்காரு, வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லியிருக்காரு மேம். மணிவண்ணன் சார் தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நான் அதுக்கப்புறம் அவ்வளவா பாக்கல பாரதி ராஜா சார். மணிவண்ணன் சார் தான் சொல்லிட்டு இருந்தாரு, ஐயோ இது மோசமான பொண்ணு அப்பவே அவரே பயமுத்தி விட்டுருச்சு அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் தமிழ் சினிமால இருந்து கன்னட சினிமா போறீங்க. அங்க இருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு மாறுறப்ப வந்து சோ இங்க நம்ம ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்து நம்ம படங்கள்லாம் பண்ணிட்டோம், அந்த ஒரு லாங்குவேஜ்ல எப்படி மேம் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க? ஐயோ, எனக்கு வந்து தெலுங்குவாத எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுவேன். மலையாளம் வந்து சின்னதுல இருந்தே எனக்கு பழக்கம். கன்னடம் வந்து சின்னதுல ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் லாங் கேப் இருந்தது. அதுக்கப்புறம் ஹீரோயினா பண்ணும்போது எனக்கு புரியவே இல்லை, அது லாங்குவேஜ் என்னன்னே புரியல. ஏதாவது கொஞ்சமாவது நம்மளுக்கு புரியணும் இல்லையா, புரியவே இல்லை. அப்போ வந்து அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, அசோசியேட் டைரக்டர்ஸை வந்து இங்கிலீஷ்ல எழுதுவாங்க டைலாக்ஸ். இங்கிலீஷ்ல எழுதி வாங்கிக்கிட்டு அதை படிப்பேன். அதை படிச்சாலும் நம்மளுக்கு அது வரணும் இல்லையா. அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் நான். அப்பவும் எங்க அம்மா தான் மாட்டினாங்க, உங்களை யாரு இந்த படம் ஒத்துக்க சொன்னா நான் பண்ண மாட்டேன்னு தான் இது பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல கேவி ராஜு டைரக்ஷன்ல பிரேமராஜ்யான்னு சொல்லிட்டு ஒரு கன்னடா படம், அதான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஹீரோயினா கன்னடா படம் பண்ணது. அந்த அப்பா அதெல்லாம் பயங்கர டஃப்பான ஒரு விஷயம். அந்த படமே தெரியாம அப்படி லாங்குவேஜ் மட்டும் இல்ல, அந்த படமே எனக்கு ஒரு டஃப் தான் அது. அதுல வந்து கார் ஓட்டணும், ரேஸ் கார், நான் பெரிய ரேசர், குதிரை ஓட்டணும், பெரிய ரேஸ் ஓட்டுறவன் குதிரை எல்லாம் எதுவுமே தெரியாத. உங்களுக்கு என்னைக்காச்சும் தோணி இருக்கா, சின்ன பிள்ளையா இருந்தோம் இந்த ஃபீல்டுக்குள்ள இழுத்து விட்டு இவ்வளவு ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க? எனக்கு எப்பவுமே தோணும் அது, இப்போ இல்ல எப்பவுமே தோணும். ஏதாவது ஜாலியா இருக்கிற டைம்ல எல்லாம் ஜாலியா இருந்துருவேன். ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான டைம்ல எல்லாம் ஒன்னு எங்க பாட்டி மாட்டுவாங்க, இல்ல எங்க அம்மா மாட்டுவாங்க. நான் தான் கேட்பேன், நான் கேட்டேன், நான் படிச்சுக்கிட்டு இருந்தவள எதுக்கு கொண்டாந்து இதுல கொண்டாந்து போட்டீங்க, நான் கேட்டேன் நான். அந்த மாதிரி நிறைய தடவை வாங்கியிருக்காங்க என்கிட்ட. இப்போ இருக்கக்கூடிய தமிழ் சினிமா
சினிமா இருக்குல்ல, இப்ப நிறைய படங்கள் வந்திருக்கும். சோ இதெல்லாம் வாட்ச் பண்றீங்களா? என்னென்ன போகுது, நல்ல படங்கள்லாம் வாட்ச் பண்றீங்க? எல்லா படமும் வாட்ச் பண்ணுவேன். நான் பயங்கரமா எப்படி சொல்றது, மூவிஸ்னா பயங்கர பைத்தியமா பார்ப்பேன். நான் தியேட்டர்ல போய் பார்ப்பேன் படத்தை, எல்லா படத்தையும். மலையாளமா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் தியேட்டர்ல போய் பார்ப்பேன். அப்போ வந்து இப்போ லேட்டஸ்டா இந்த நம்ம இந்த படம் எல்லாம் வந்தது இல்லையா, அரண்மனை 4. அரண்மனை 4 வரைக்கும் பார்த்துட்டு, அரண்மனை 4 ஷூட்டிங்ல இருந்து வந்தேன்னா உடனே படம் போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவேன். சோ நீங்க இப்ப சமீபத்துல வரக்கூடிய படங்கள் பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்ச படங்கள், இல்லாட்டி இந்த மாதிரி படங்கள்ல நம்மளுக்கு ரோல் கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே அப்படின்லாம் ஃபீல் பண்ண படங்கள்? நிறைய படங்கள் இருக்குது. நிறைய படம் இப்போ வர்றது எல்லாமே நல்ல நல்ல சூப்பர் படங்கள் எல்லாம் வருது இப்போ. ஏன்னா இப்போ கம்ப்ளீட்டா மாறிடுச்சு ஜானரு. டைரக்டர்ஸ் எல்லாருமே மாறிட்டாங்க, ட்ரெண்ட் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஐயோ நான் இருந்த டைம்ல இந்த மாதிரி எல்லாம் இல்லாம போச்சே நடிக்கிறதுக்கு. நான் இருந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஒருவேளை நான் ஏர்லியா வந்துட்டேனா என்ன அப்படின்லாம் நான் நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன். நான் அந்த மாதிரி அந்த நானே அந்த வேர்ட் யூஸ் பண்ணலாமா யோசிச்சேன். நான் இருந்த டைம்னு நம்ம ரொம்ப பின்னாடி கொண்டு போய் பேசிடுவோம். 90s வந்து வந்திருக்கலாமே அப்படின்னு தெளிவா சொல்லிடுறேன். 90s அப்படின்னு அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப வெள்ளையா இருக்கேன், அந்த கேரக்டருக்கு வந்து சூட்டே ஆகாது அப்படின்னு போய் மேக்கப்லாம் வந்து டல் பண்ணி எல்லாம் பார்த்தாங்க. ஆர்டிஃபிஷியலா இருக்கு தெரியுமே, அவர் வந்து எல்லாமே நேச்சுரலா தான் அப்படி இருக்கணும், ஆர்டிஃபிஷியலா இருக்கு இவளுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி வேணாப்பா மேக்கப்பே எடுங்க, அவ வெள்ளையா ஹவுசிங் போர்ட்ல ஒரு வெள்ளையான பொண்ணு இருந்துட்டு போறான்னு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயெல்லாம் வருவார் இல்லையா கிஷோர் சார். அப்படி வரும்போது அழுறது, நம்ம ஏதாவது சொல்லணும்னா கூட இல்ல அஞ்சு வேண்டாம் அப்படிலாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நீங்க வந்து இந்த அளவுக்கு பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி நம்மள வந்து அதாவது ரொம்ப எமோஷனா இருக்கும் ஆனா சட்டில்டா இருக்கணும் அப்படின்னு. நானே கன்ஃபியூஸ் ஆயிடுவேன், ரொம்ப எமோஷனா இருக்கணும் சட்டில்டா இருக்கணும்லாம் வேற சொல்றாங்களே அப்படின்னு. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.